ஓம் லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதீகிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமியே சரணமையப்பா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, அலங்கார கந்தனாகிய நல்லூர் கந்தப்பெருமானுடைய திருவடிகளையும் சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் 17ஆம் நாள் 2/8/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும். நாம் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் நல்லபடியாக நிறைவேற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை வழிபாடு செய்து, பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களை வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மந்த வாரம் என்று போற்றப்படுகின்ற சனிக்கிழமை. சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகள், எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனை செய்வது, எள்ளு சாதம் நிவேதனம் வைத்து காக்கைக்கு உணவாக கொடுப்பது, இவையெல்லாம் நமக்கு ஒரு சிறப்பை தரக்கூடிய வகையிலே ஜாதக ரீதியாக இந்த சனியினுடைய தோஷங்கள் ஏற்படுகின்றவர்கள் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும். இப்பொழுது நல்லைக்கந்தனுடைய இந்த மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த உற்சவம் என்றாலே உன்னதமான யாகம். அது மட்டுமல்ல, இறைவனுடைய பஞ்ச கிருத்தியங்கள் என்று போற்றப்படுகின்ற ஐந்தொழில்கள். இந்த ஐந்தொழில்களை குறிப்பது தான் இந்த மகோத்சவம். சிருஷ்டி திதி சம்ஹார துரோபவ அனுக்கிரகம். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்கின்ற ஐந்தொழில்கள் இதை குறிப்பது தான் இந்த மகோத்சவம். அவ்வாறு சிறப்பாக நடைபெறுகின்றதாகிய நல்லூர் கந்தப்பெருமான் அலங்கார கந்தனுடைய இந்த மகோத்சவ காலங்களிலே காலை மாலை நேரம் தவறாது நடைபெறுகின்ற ஒரு சிறப்பு நல்லை கந்தனுக்குண்டு. இன்று நேற்றல்ல, முன்னைய காலம் முதல் கொண்டே, ஆரம்பிக்கப்பட்ட காலம் முதல் கொண்டே காலம் நேரம் தவறாத பூஜைகள் நடைபெறுகின்ற ஒரு தனித்துவம் நல்லை கந்தனுக்குண்டு. அதேபோல் அவன் அலங்கார கந்தனாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் ஒவ்வொரு விதமான அலங்காரங்களோடு இந்த நல்லூர் கந்தனை காணுகின்ற பாக்கியம் பெற்றவர்களெல்லாம் பல என்மங்களிலே புண்ணியம் செய்தவர்களாக இருக்க வேண்டும். அவ்வளோ அழகான காட்சியாக அந்த நல்லைக்கந்தனுடைய உற்சவ காலங்களிலே நமக்கெல்லாம் சென்று வழிபாடு செய்வதற்கு இறையருள் நிறைந்திருந்தால் நிச்சயமாக நீங்களெல்லாம் சென்று அந்த பிரார்த்தனைகளை செய்து கொள்ளுங்கள். இந்த 25 நாளிலே ஒரு நாளாவது நாம் அங்கே சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். முருகரை பார்க்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனை நமக்கு வந்தாலே அவனுடைய அருள் கிடைத்து விடுமாம். அவனுடைய அருள் கிடைத்தால் அவருடைய திருவடியை வணங்கலாம். இது மணிவாசக பெருமான் சொன்னார், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அந்த அவன் அருள் கிடைத்ததினாலே அவன் தாளை வணங்கினேன் என்று. அருளை எப்படி நாம் பெற வேண்டும்? அதற்கு மணிவாசக பெருமானே அந்த சிவபுராணத்தில் சொல்லுவார், சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அந்த எண்ணம் நமக்கு இருக்குமாயிருந்தால் நல்லூருக்கு போகணும், கந்தனை பார்க்க வேண்டும், அலங்கார கந்தனை கண்ணார காண வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு இருந்தால் இறையருள் தானாக கூடி இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்து முருகனுடைய திருவருளையும் பெற்று
உலகளாவியிலே வாழ்கின்ற மக்கள் எல்லோருக்கும் அலங்கார கந்தனாகிய நல்லூர் கந்தப்பெருமானுடைய திருவருள் நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.